K-drama lovers எல்லாமே ரொம்பவுமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வெப் சீரிஸ் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த கதை கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. இந்த காலத்தில் ஒரு மன்னர் ஆட்சி, அதுவும் மாடலாக பண்ண எப்படி இருக்குங்கிறத காமிச்சிருக்காங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சோடனையும் விஜயோட ஒரு படத்தை நான் வரும் உங்களுக்கு. அது என்ன படம்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற லைக் ஹைக் பட்டன் எல்லாத்தையும் அழுத்தி விட்டுருங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட ஸ்டார்டிங்கில் ஒரு வாய்ஸ் ஓவரில் ஆரம்பிக்குது. இப்போ இருக்கிற இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கலைகள் பவர்ஸ் எல்லாமே ஒரு லெசனாக எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிதான் 2009 ஒரு பெரிய ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. இதுல மன்னரகையாரும் பணக்காரங்களும் பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க. ரிசல்ட் ரிலீஸ் ஆயிருக்க மாட்டிருக்கு. எல்லாருமே போய் அந்த ரிசல்ட் போர்டை பார்த்துட்டு இருக்க. அதில் மீஜுன்னு ஒருத்தனை காமிக்கிறாங்க. இவனும் இந்த டைம் அவள் தான் ஃபர்ஸ்ட்டுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் ஐயு தான் வராங்க. வந்தோடனே அவனை கொஞ்சம் கலாச்சி விட கொண்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக பிரின்சிபல் ரூமில் தான் நிறுத்துறாங்க. எப்படிலாம் மரியாதை கொடுக்கணுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோமா. இங்கே பார்த்தா ஒரு வேசியோட மகன், இவன் வந்து ஒரு கலைகள்லாம் கை திறந்தவனாக இருந்தான். அவன் கண்டுபிடிச்ச ஒரு கப்பு தான் இது. இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கையில் கொடுக்க, ஹீரோயினும் அப்செட் ஆக ஃபவுண்டைன்லேயே அந்த ஒரு கப்பையும் போட்டு வந்துடுறாங்க. இப்போ பல வருஷங்கள் ஓடுது. ஹீரோயின் கேஸ்டல் பியூட்டிங்கிற ஒரு கம்பெனியை நடத்திட்டு இருக்காங்க. அங்கே நடக்கிற மீட்டிங்கில் இருக்கிறவனுங்கெல்லாம் 50-50 நம்ம ஜெயிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, எப்படி தோத்தோன்னு தெரிலன்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. ஆனால் நம்ம ஹீரோயினை பார்த்து எல்லாருமே பயப்படுறானுங்க. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறீங்கிற மாதிரி ஹீரோயினும் கேட்க, அந்த டைமில் ஹீரோயினோட அசிஸ்டண்ட்டும் வந்து இன்றைக்கி மெஜிஸ்ட்ரியோட பர்த்டே இருக்குது, அதுக்கு நம்ம போகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அங்கே மீட்டிங்கில் உட்காந்துருக்கவங்க கிட்ட என்னை பற்றி ஏதாவது எழுதி விடுங்க, நல்லா ஃபயராக பற்றிக்கணும், அதுதான் நம்மளோட அடுத்த ட்ரெண்டிங் நியூஸாகவும் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ பிரின்ஸ் லியோன், அதாவது நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவர் குளிச்சுட்டு இருக்க, வெளியே எல்லாருமே ஹீரோக்காக காத்துட்டு இருக்காங்க. எப்போ சார் வெளியே வருவீங்கன்னு கேட்க, அப்போ சாய்ங்கில் ஒருத்தன் நான் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்க, நீ மட்டும் உள்ளே வாங்குற மாதிரி கூப்பிடுறாரு. உள்ளே போனோடனே நைட் நான் வேட்டைக்கு போனேன், ரத்தத்தோட ஆரம்பித்தா நீங்கள் நாள் நல்லா இருக்குங்கிற மாதிரி அவனை பார்த்து துப்பாக்கி காமிக்க, ஐயோ சாமி என்ன விட்டுருங்கிற மாதிரி சொல்ல, சரி பரவாயில்ல நீங்கள் வந்து பார்ட்டி அட்டன் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி மெஜிஸ்ட்ரியோட பர்த்டே பார்ட்டிக்கு ரெடியாகலாமான்னு கேட்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு இருக்கிறங்கிற மாதிரி உள்ளே போகிறாரு. இப்போ மெஜிஸ்ட்ரியோட பர்த்டே பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்ம ஹீரோயின் சிவப்பு கலர் காரில் வந்து சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டு மாசாக இருங்க. எல்லாருமே ஹீரோயின் தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் சிவப்பு ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது போல். இதை பற்றி ஒரு சில ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்க. இது ஒரு பக்கம் தீயாக பரவிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆகுது அப்படிங்கிற மாதிரி எடுக்கிற ஃபோட்டோக்கெலாம் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னதான் இப்போ ட்ரெஸ் போட்டு வந்தாலுமே பெரியவங்க கண்ணெல்லாம் மாட்டிடக்கூடாதுன்னு கொஞ்சம் ஓரமாக உட்காந்து ஒயின் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்த 3 பேர் கொஞ்சம் பொருணி பேச, நம்ம ஹீரோயின் கிளாஸை உடச்சி காமிக்க, அப்புறம் அவங்களாம் கம்முன்னு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினோட அண்ணா வராங்க. வந்து நாளுக்கும் போல் கொஞ்சம் கலாச்சிட்டு என்ன இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு வந்திருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மெஜிஸ்ட்ரியோட டின்னருக்கு எல்லாத்தையுமே இன்வைட் பண்ண, அவங்களெல்லாம் உள்ளே போய் உட்காடுறாங்க. நம்ம ஹீரோயினும் எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் ஏன் இந்த பார்ட்டி ஆரம்பிக்காமல் இருக்காங்கன்னு மாதிரி கேட்டுட்டு இருக்க. இப்போ அப்படியே மெஜிஸ்ட்ரியை காமிக்கிறாங்க. மெஜிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பையன் தான். இந்த குட்டி பையனை பார்த்து தான் ஊரே பயப்படுது. அப்போ தான் பிரின்ஸ் லியோனும் உள்ளே வராரு. ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் மாசாக போட்டு வர, பெரியம்மாவும் என்னடா அது ட்ரெஸ்ஸு இப்படியா வருவாங்கிற மாதிரி கேட்க, என்னால் பழைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போட முடியாது, இப்போ இருக்கிற மாடர்னுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போட முடியாது, அதனால நானே எனக்கு ஏற்ற ஒரு ஸ்டைலை சூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல, மெஜிஸ்ட்ரியும் பார்த்துட்டு இது உங்களுக்கு நல்லதா இருக்குங்கிற மாதிரி சொல்ல, இதுக்கு மேலே யாருமே வாய் பேச முடியாது, அவ்வளோதான் எல்லாமே அமைதியாயிட்டாங்க. அந்த இந்த ஃபங்க்ஷனில் மெஜிஸ்ட்ரி அவர் பேப்பரில் எழுதி அதை வந்து எரிக்கணுமாம்மா. அப்படி எரிச்சா ஒரு நல்லது நடக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால இவரும் என்னுடைய அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்கணும், கொரியாவோட மக்கள் நல்லா இருக்கணுங்கிற மாதிரி எழுதி எரிய விடுறாரு. இது கிட்டத்தட்ட கோலாகலமாக கொண்டாடுறாங்க. எவ்வளோ ஃபயர் ஒர்க்ஸு பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே மாதிரி விட்டு யார் வேணுமாலும் இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாங்கிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஒரே பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. அந்த டைமில் அங்கே பிரைம் மினிஸ்டர் வர, எல்லாருமே அவரை வெல்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் ஓரமாக நின்றுட்டு இருக்க. பிரைம் மினிஸ்டர் அவங்ககிட்ட வந்து ஏன்னா நானே வந்து ஒன்று வெல்கம் பண்ணணும்னு நினைக்கிறியாங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க சும்மா பேசிகிட்டு இருக்க, பிரின்சஸ் லியோன் உங்களை கூப்பிட்டாங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து கூப்பிட, நம்ம பிரைம் மினிஸ்டர்னு இப்போ லியோனை பார்க்க போகிறாங்க. அங்கே போனால் லியோன் நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு சொல்லி கேட்க, இன்னது இப்போ கல்யாணமா, எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி பிரின்ஸ் லியோன்னு சொல்ல, நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டா இந்த கேஸ்ட்டில் விட்டு போக வேண்டியதாக இருக்குமேன்னு சொல்ல, அதனால தான் பெரியம்மா என்ன சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க, சரி நானும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்துட்டேன்னு சொல்ல, அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல, இப்போ தான் பிரைம் மினிஸ்டருக்கு புரியுது, எப்போ கூப்பிட்டாலும் ஏதோ ஒரு பெரிய பாறாங்கிறத மண்டையில் போடுறீங்க, அதே மாதிரி இப்போயும் ஒன்று போட்டிருக்காருன்னு புரிஞ்சுக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் ஏதோ சிக்னல் கிடைக்கலன்னு ஃபோனை தூக்கிட்டே ஒரு ஓரமாக போக, அப்போ கரெக்டாக லியோன் கண்ணில் பட்டுறாங்க. இந்த பக்கம்லாம் நீங்கள் வரக்கூடாதுன்னு தெரியுமா தெரியாதான்னு கேட்க, நீங்கள் யாருன்னு கேட்டால் நம்ம ஹீரோயினும் தெரியாமல் வந்துட்டேன் இந்த பக்கம், நீ யாரும் அரச குடும்பமானு கேட்க, நம்ம ஹீரோயினும் இல்லைங்கிற மாதிரி ஒரு ஓரமாக நிற்கிறாங்க. சரி நான் 3 எண்றேன், அதுக்குள்ளே இங்கேருந்து கிளம்பிடுங்கிற மாதிரி எப்படின்னு சொல்லியானோ 1 2ன்னு என்ன, திடீர்னு பார்த்தா பக்கத்தில் இருந்த பில்டிங் தீ பிடிச்சு எரியுது.
எல்லாருமே பரபரப்பாக அங்கே போக வந்த பெரியமா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுலாம் பார்க்காம எல்லாம் நீ தான் காரணங்கிற மாதிரி லியோனை பிடிச்சி கன்னத்திலே அடிக்க இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்ன ஏதுன்னே யோசிக்காமல் இப்படி அடிக்கிறாங்களேன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா மெஜிஸ்ட்ரி சேஃபாக தான் இருக்கார் பக்கத்தில். அதுக்கப்புறம் தான் பெரியம்மா ரியலைஸ் பண்ணுறாங்க நம்ம தேவையில்லாமல் அடிச்சிட்டோமேனு. இது மட்டும் இல்லாமல் லியோன் அடிக்கும் போது எல்லாருமே அவங்கள பார்த்துட்றாங்க. நம்ம ஹீரோனும் வீட்டுக்கு கிளம்பும் போது கொஞ்சம் சோகத்தோடையே இருக்க, அசிஸ்டண்ட்டும் என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்க, எப்பயுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்களே இப்போ ஏன் சோகமாக இருக்கீங்கன்னு கேட்க, நம்ம ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வில் வித்தெல்லாம் ரொம்ப பிடிக்கும் போல், அது மாதிரி ஒரு இடத்துக்கு போய் வில் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்க. அப்போ லியோன் வந்து இது அரசு குடும்பத்துக்கான இடம், இங்கெல்லாம் நீ வரக்கூடாதுங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி அப்படியே ஹீரோயின் அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்கிறத நிறுத்துறாங்க. பெரியமாவும் லியோன்ட்ட நான் உன்னை அடித்தது தப்பாக இருந்தாலுமே இதை வெளியே யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் உன்னோட கல்யாணத்தை பற்றி என்ன முடிவு எடுத்தேன்னு கேட்க, நீங்கள் யாரை கை காமிக்கிறீங்களோ அவங்களே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட அப்பா அம்மாவை நினச்சி பார்க்குறாரு. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் அவங்களும் செத்து போயிருப்பாங்களாட்டிருக்கு. நம்ம லியோன் மட்டும்தான் உயிரோட இருந்திருக்காரு. இப்போ ஹீரோயினோட வீட்டில் அப்பா நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியே ஆகணும், என்ன முடிவு எடுத்திருக்கங்கிற மாதிரி கேட்க, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக பிஸ்னஸில் தான் இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க, அப்படியே நான் பண்ணாலும் எனக்கு ஈக்குவலான ஒருத்தன் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அண்ணனும் அண்ணி அங்கே வர ஹீரோயினை போட்டு கலாச்சிட்டு கொஞ்சம் ஜாலியாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்து அப்பாவுக்கு கோவம் வந்து கொஞ்சம் கத்திடுறாரு. ஹீரோயினாக அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிவிட ஹீரோயினும் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, யாரா வாங்குற மாதிரி அப்படியே எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே வர. அங்கே இருக்கிற கோவத்தை கொண்டு வந்து மீட்டிங்லேயும் காமிக்க, அங்கே அசிஸ்டண்ட்டும் கண்டுபிடிச்சிடுறாங்க. வீட்டில் இருக்கிற கோவத்தெல்லாம் இங்கே கொண்டு வந்து காமிக்காதீங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. இப்போ ஒரு கோட் ஷூட் போட்டவரை காமிக்கிறாங்க. அவர் பிரின்ஸ்லியோன்ட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லை ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. உள்ளே போனால் அவங்களும் குயின் கிட்ட என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி கேட்க, குயினும் நான் சொல்கிறது எதுவுமே ஒழுங்காக கேட்க மாட்டேங்கிறான், அவனுக்கு ஒரு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிங்க தான் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, லியோன்னால நமக்கு நிறையா மரியாதையும் நிறையா ஃபேமஸும் கிடைக்குது, அவர் போக்கில் விட்றதான் நல்லதுங்கிற மாதிரி ஒரு சண்டையை மூட்டி விடுற மாதிரி ஒன்று சொல்லி விடுறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் வர ப்ரப்போசல்ஸ் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்க. கடைசியாக நம்ம ஹீரோவுக்கு பொண்ணு பார்க்குறாங்க. அதுக்கான ஒரு அப்ளிகேஷனை விட்டுருக்காங்கன்னு தெரிய நம்ம ஹீரோயின் அந்த அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுறாங்க. அசிஸ்டண்ட்டும் அவர் எப்படி நம்ம அப்ளிகேஷனில் அக்செப்ட் பண்ணுவாங்க, ஏதாவது தெரிஞ்சுதான் பண்ணுறீங்களா மாதிரி கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் அப்ளை பண்ணுறாங்க. இந்த ரெக்வஸ்ட்டை சாயும் லியோன்கிட்ட சொல்ல, லியோனும் ரிஜெக்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் திருப்பி நம்ம ஹீரோயின் ரெக்வஸ்ட் கொடுக்க லியோன் திருப்பி ரிஜெக்ட் பண்ணுன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் கடுப்பாகிறாங்க. இதை நம்ம ஹீரோன்னு நினச்சி பார்த்து சிரிக்க, திருப்பி நம்ம ஹீரோயின் விடாமல் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருக்க, வேறு பேரில் கொடுக்குறாங்க ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி. ஆனால் இந்த பக்கம் லியோன் அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. அண்ட் தென் நம்ம ஹீரோயின் ஃபைனலாக ஜூனியர்னு சொல்லி அவங்களோட பேரையும் ஒரு ஐடென்டிட்டியும் மாற்றி திருப்பி ரெக்வஸ்ட்டை கொடுக்க, இப்போ அக்செப்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல, இப்போ ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோயினும் ஒரு ப்ரப்போசலாக ஒரு மேரேஜ் கான்ட்ராக்டை ஆக்சுவலி ஒரு முன்னாடி வைக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம லியோனு சிரிக்க, அப்படியே இந்த ஒரு எபிசோடு இங்கே முடியுது. ஃபைனல் சீனை பார்த்தோன்னே உங்களுக்கு என்னென்ன வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடை பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை அழுத்துவீங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.